பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதை கண்டித்து பாமக தொண்டர்கள் ராமதாஸ் இல்லம் முன்பு குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலிஃபத்துல்லா வழங்க கேட்கலாம். வணக்கம் கலிஃபத்துல்லா, இந்த போராட்டம் குறித்து விரிவான விவரங்கள். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி 1989ஆம் ஆண்டு ராமதாஸ் அவர்களால் தொடங்கப்பட்ட பாமக மக்கள் கட்சி பல்வேறு தேர்தலை சந்தித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் பதவி வகித்து வந்தார். இன்று தைலாபுரம் பகுதியில் 37வது வாரமாக செய்தியாளரை சந்தித்த மருத்துவர் ராமதாஸ் இதற்கு மேல் பாமகவின் தலைவராக நானே இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தலைவராக இருந்த வந்த அன்புமணி ராசா இதற்கு பின் செயல் தலைவராக செயல்பட்டு வருவதாக என தெரிவித்தார். மேலும் கௌரவ தலைவராக டி.கே. மணியும் பொருளாளர் திலகபாமாவும் தொடர்ந்து செயல்படுவார். கடந்த ஆண்டு பாமக சார்பில் நடந்த பொதுக்குழுவில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இதை சரி செய்வதற்கு கட்சி நிர்வாகி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். இதனை அனைத்தும் தற்போது சரி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ராமதாஸ் தெரிவித்து வந்த நிலையில் அன்புமணி ஆதரவாளர்கள் ராமதாஸ் திண்டிவனத்தில் உள்ள இல்லம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ராமதாஸ் ஆதரவாளர் ஜெயராஜ் தலைமையிலான குழுவினர் அன்புமணி ஆதரவாளருக்கும் ராமதாஸ் ஆதரவருக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் திண்டிவனம் போலீசார் தற்போது ராமதாஸ் இல்லம் முன்பு குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.